வணக்கம் தமிழக மக்களே. பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேலை ஜாக்கெட்டுகள் வழங்கப்படும். எங்கள் அண்ணன் ஒரு குற்றம் செய்பவர் அல்ல, அது மட்டும் இல்லாமல் எங்க அண்ணன் இல்லாமல் பேசுபவர் அல்ல. ஒவ்வொரு ஆண்மகன்கள் பாதுகாப்பாக வெளியே செல்வதற்காக ஒவ்வொரு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கப்படும். என்னடி இது? நம்ம பேர் நம்ம தலைவர் எவ்வளவு கொஞ்சம் வரை பொம்பளைக்க பாக்குறேன்னா தலைமை மாதிரி பேசியானா லூசு மாதிரி பேசுற. ஆம்பளை கல்யாணம் பண்ணி இங்க என்ன கத்தி சண்டையா போட போறாங்க? அவர்கள் என் தமிழக மக்கள். தட்டா எங்கள் தலைவன் களவாணி அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலேயே மன்னன், சிந்தனை சிற்பி, சைலேடு குப்பி. ஒரு வாரம் ஆனாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கும் போர்வார். எங்கடா அவன் எங்கடா? வாருங்கள். மைக் எங்கப்பா? வணக்கம் தமிழக மக்களே. என்னை பற்றி சொல்ல எனக்கே ஒரு தகுதியும் இல்லை. என்னை பற்றி என் தொண்டர் பெருமையாக புகழாரம் சூட்டுவார். எங்கள் அண்ணன் ஒரு குற்றம் செய்பவர் அல்ல, அது மட்டும் இல்லாமல் எங்க அண்ணன் தேவையில்லாமல் பேசுபவர் அல்ல. தம்பி, நீ தேவையில்லாம பேசுற, வாய்ஸை கம்மி பண்ணு. கேள்வி கேளப்பா. வணக்கம் தலைவரே, நீங்க சரிகமபா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க கட்சி மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு புரியும்படியா சொல்லுங்க. அதாவது நம்ம கட்சியை பார்த்தீங்கன்னா ஆண்கள் காப்புரிமை திட்டம் என கூறலாம். மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஆண்களுக்கு ஒரு அமௌண்ட்டு. நான் என்ன இழிச்சவாயனா நேரடியாக போய் கேள்வி கேட்டேன். ஏனடா ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக காசு வாங்குகிறாய், பெண்களுக்கு ஏன் கம்மியாக வாங்குகிறாய் அப்படி என்று. அதற்கு அவன் கூறுகிறான், நான் லவ் பண்ற பொண்ணு என்று கூறுகிறான். அதற்காக நான் என்ன அவனை லவ் பண்ண முடியுமா? ஐயா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ஐயா. தமிழகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஃபுல்லா நம்ம ஆண்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சது. நம்ம ஆண்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்ய போறோம். உங்க கொள்கை என்னையா? அதாவது நம்ம கொள்கைன்னு பாத்தீங்கன்னா சரிகமபா. இந்த கட்சியில பாத்தீங்கன்னா ஆண்களுக்காகவே சில காப்புரிமை திட்டங்கள் நிறைய அமைக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்று வரிசையாக நம்ம சொல்ல போகிறோம். பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேலை ஜாக்கெட்டுகள் வழங்கப்படும். உங்களுக்கும் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கேவலமா இருக்கீங்க. நீங்க ஒரே அசிங்கமா இருக்கு. ஆமா, சேலை ஜாக்கெட் அணிஞ்சிட்டு போனா ஒரு வாரத்துக்கு அசிங்கமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா நமக்கு காசு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். காசுக்காண்டி வேற எதுவும் சொல்லிட போறாங்கயா? என் மக்கள் அப்படி கூற மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் தமிழக மக்கள். தட்டா இதன் இரண்டாவது கொள்கை என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்மகன்கள் பாதுகாப்பாக வெளியே செல்வதற்காக ஒவ்வொரு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கப்படும். என்னடி இது? வீட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இலவசமாக என் சொந்த உழைப்பில் ஒவ்வொரு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கப்படும். இது மட்டுமல்ல, மூணாவது கொள்கையாக பெண்கள் பிரகாசத்திற்கு சில மேக்கப் கிட்கள் யூஸ் பண்ணுகிறார்கள். ஆண்களும் பிரகாசமாக இருப்பதற்காக நம்ம மேக்கப் கிட் வழங்கப்படும். அதுக்கு முழுக்க நச்சுவாங்கல வேற. சவராக கூறுகிறார், இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இந்த மேக்கப் கிட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 ஐட்டம்ஸ், எப்படியே 20 ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிக்ல இருக்கிறது ஐப்ரோ பென்சில், கலர் காம்போ கலெக்ஷன், லிப்ஸ்டிக், டீத் எக்ஸ்பிரஷன்ஸ், பான்ஸ் பவுடர் வித் எக்ஸெட்ரா, கலர் கோலப்படைகள். கையை எடுப்பா, கொள்கை சொல்லும் போது சோல்டர் கை வைக்க கூடாது.
எனக்கு இவ்வளவு கொள்கைகளிலும் மூன்றாம் கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் இது எல்லா ஆன்மீகங்களுக்கும் முக்கிய நல்ல தரமான செய்கையான நல்ல முடிவாக தோன்றும். அந்த கடைக்காரர் எப்படி ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்று கூறலாம், அதுவும் அவருக்கு மட்டும் எப்படி அமௌண்ட் கம்மியாக தருவேன் என்று கூறலாம். அதற்காக ஒரு கொள்கை, தரமான கொள்கையை இறக்குகின்றேன். ஒவ்வொரு கடைக்காரரும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கடைக்காரரும் ஆண்மகனையே லவ் பண்ண வேண்டும், ஆண்மகனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது என்னோட 3வது கொள்கையாகும். டேய் பா, நம்ம தலைவர் எவ்வளவு பண்றான்னு பாதை. அவன் நம்மள பொம்பளையாக்க பாக்குறான்டா. இன்னும் சில கொள்கைகள் உள்ளது நம்ம கட்சியில். இன்னும் சில கொள்கையா? தலைவரே, எங்க உங்க ஆளுகளை காணா? எங்க நீங்க ஏதோ லவ் பண்ணி கூட்டு போயிட்டீங்களா? திரும்பி பாரியா முதல்ல. தம்பி எங்க போறீங்க? தலைவன் மாதிரி பேசியானா லூசு மாதிரி பேசுற. ஆம்பளை கல்யாணம் பண்ணி எங்க என்ன கத்தி சண்டையா போட போறாங்க? தம்பி மறக்காம சரிகமாப்பா கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. சரியம்மா, பாட்டு வேணா பாடுறேன், ஓட்டுலாம் போட முடியாது, போயா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால்